ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பர்ஃபெக்ட் ஏரியாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடியோ லைட்டோட சில டெக்னிக்ஸை பார்ப்போம். லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடியோ லைட் பற்றி பார்த்துருந்தோம். ஜஸ்ட் ஒரு எம்டி ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி மாதிரியே இந்த வீடியோ போகும். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அதுக்கப்புறம் தான் புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு சாலிட் மெட்டீரியலுக்கும் சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோம், ரிஃப்ளெக்ஷன் மெட்டீரியலுக்கும் பார்த்தோம். சர்ஃபேஸ் ஒரு எதுவும் இல்லை, நார்மல் ஒயிட் சர்ஃபேஸாக தான் இருக்குது. சப்போஸ் நமக்கு இதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வச்சது ஏதோ ஒன்று வேணும், அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தெலாம் இதில் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் ஒயிட்டை நான் வேறு ஏதாவது கலராக மாற்றுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளாக் டிண்ட் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் ஃபுல் பிளாக்காகவே மாற்றிக்கிறேன். ஒரு ரெண்டர் போட்டு பார்ப்போம். இல்லை என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட் நம்ம பிளாக்காக கொடுத்துருக்கோம், ஆனால் இது நமக்கு பியூர் பிளாக்காக வரல. சப்போஸ் நம்ம ஒரு ரெண்டர் போடுறோம், அது பிளாக் கலரில் ஒரு பிஜி வேணும்னா அது நம்ம எப்படியே ஃபோட்டோஷாப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு கிரேயிஷ் எல்லோவாக இருக்குது. இது ஒரு பியூர் பிளாக் இல்லை, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது, இது மாதிரி பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் வருதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். இதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறேன். சின்ன ரெண்டர் போட்டு பார்ப்போம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் எல்லா இடமும் இந்த ஹெச்டிஆரையும் நம்ம ஆல்ரெடி ஹெச்டிஆரை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த மேப்பு இந்த பிஜியில் இந்த பேக் சர்ஃபேஸில் அஃபெக்ட் பண்ணுது. இது நமக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது, பியூர் பிளாக்காக தான் தேவை. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெண்டரிங் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கே ஹெச்டிஆர் லைட். இந்த ஹெச்டிஆர்ஐ மேப்பை இந்த மேப் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஹைலைட்லாம் கிடைக்கும். நம்ம ராவாக ஒரு லைட் வச்சோன்னா அதில் ஹைலைட் பிக்கப் ஆகிறது நல்லா இருக்காதுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த ஹெச்டிஆரை யூஸ் பண்ணுறதுனால இது ரிஃப்ளெக்ஷன் வருது. சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணலன்னா இங்கே ரிஃப்ளெக்ஷன் வராது, நமக்கு பேக்ரவுண்ட்லேயும் ரிஃப்ளெக்ஷன் வரக்கூடாது. ஸோ இதை நம்ம எடுத்துட்டோன்னா கம்ப்ளீட்டாக இப்போ நான் இந்த ரிஃப்ளெக்ஷனை நான் எடுத்துடுறேன். ஸோ எம்டி ஒரு பிளாக்காக வருது, ஏன்னா நான் சீனில் எந்த லைட்டுமே யூஸ் பண்ணல, வெறும் ஹெச்டிஆரை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த ஹெச்டிஆரை லைட் தேவை கண்டிப்பாக. அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த ஹெச்டிஆர்ஐ மேப்பை ஒரு லைட்டுக்குள்ளே கொண்டு போவோம். ஒரு லைட்டை தான் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எக்ஸ்க்ளூடும் பண்ண முடியும், இன்க்ளூடும் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஹெச்டிஆர்ஐன்றதை என்விரான்மெண்ட்டில் இருந்து எடுத்துகிட்டு இதை ஒரு லைட்டுக்குள்ளே கொண்டு போவோம். இந்த லைட்டில் கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஹெச்டிஆர்ஐ மேக்ஸிமம் ஹெச்டிஆர்ஐ லைட்டை வீரே டூம் லைட்டில் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம். வீரே லைட்டில் நார்மலாக நம்ம வீரே பிளெயின் லைட்டை எங்கேருந்து எடுப்போமோ அதே இடத்துல போட்டுப்போம். நார்மலாக இந்த இடத்துல டைப்பில் ஜென்ரலாக டைப்பில் டூம்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹெச்டிஆரை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டர் போட்டு பார்ப்போம். ரெண்டர் போட்டுறதுல பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரையோட ஃபீலே இல்லை. அதாவது இந்த ஹெச்டிஆரை நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் டாமினேஷன் ஃபுல்லாகவே ஒரு டூம் லைட்டோட டாமினேஷன் தான் இருக்குது. நம்ம ஹெச்டிஆரை வைக்கும் போது இந்த மாதிரி வந்தது, இப்போது பியூர் ஒயிட்டாக வந்திருக்கு. இதில் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் தேவை. அதனால் நம்ம நார்மலாக முன்னாடி யூஸ் பண்ண ஹெச்டிஆர்ஐ மேப்பையும் எடுத்து இந்த நன்னுன்னு ஒரு இடத்துல இருக்கும்,
டெக்ஸ்சர் போடுற இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை இன்ஸ்டன்ஸாக கொடுத்துருவோம். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல போடும்போது ப்ரீவியஸாக HDRIல என்ன யூஸ் பண்ணியிருந்தோமோ அதையே நம்மளால் பண்ண முடியுது. இதில் என்ன பிரச்சனை, பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல. அதனால் பேக்ரவுண்டை மட்டும் இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். நீங்கள் பேக்ரவுண்டுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் பிஜின்னு அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்டுன்ட்டு. டூம் லைட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறேன். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம சீனில் என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்கோ அது இந்த இடத்துல இருக்கும். சீன் ஆப்ஜெக்டில் இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறதுனால இதை செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஏரோஸ் வந்து டைரக்ஷன் ஏரோஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இதில் ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி இந்த டேப்லெட்டுக்குள்ளே வரணும் நமக்கு. ஸோ நான் அதில் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைட்டில் வந்து மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த லைட்டில் இந்த ஆப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ எனக்கு இது வந்து இந்த லைட்லேருந்து இது வேணாம், எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டர் போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து கீழே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பேக் சைடில் வந்து நம்ம நினச்ச மாதிரியே பியூர் பிளாக்காக வந்துருச்சு, ஃபுல் பிளாக்காக வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்காக தான் ஃபீல் ஆகும். நமக்கு அந்த ஃபீலே கிடைக்காது, நம்ம எதிர்பார்த்த ஃபீலே இதில் வராது. ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டமோட இந்த பிளேனோட ரிஃப்ளெக்ஷனும் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப பீச் டார்க்காக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி பீச் டார்க்காக தேவையில்லை. அதனால் என்ன பண்ணலான்னா இதுக்கும் கொஞ்சம் லைட் தேவை. அதனால் என்ன பண்ணலான்னா நான் வச்சுருக்க டூம் லைட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். காப்பியில் தான் இருக்கணும், இன்ஸ்டன்ஸ் கிடையாது. வேல்யூஸ் அதிலே வச்சுருக்கேன். சேம் அதே எக்ஸ்க்ளூட் ஆப்ஷனுக்கு போகிறேன். இந்த வாட்டி நான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் திரும்ப ஒரு ரெண்டர் போட்டேன்னா இந்த ஆப்ஜெக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இந்த டைம் என்னால் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பண்ண முடியும். நான் இந்த டைமில் ஏன்னா இந்த மேப் வந்து ஒரு லைட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் என்னால் ரிஃப்ளெக்ஷனை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல் பிளாக்காக இருந்தது, இப்போ ஒரு கிரே ஸ்டோன் வருது. அந்த லைட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் அஃபெக்ட் பண்ணுது. பட் ஆனால் ரிஃப்ளெக்ஷன் எதுவும், அதாவது பேக்ரவுண்டோட அந்த HDRோட ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே இல்லை. இந்த அக்சசரிஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே நமக்கு கிளியராகவே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கிரேவாக இல்லை, பிளாக்காக தான் வேணும். பட் ஆனால் லைட்டாக கொஞ்சம் லைட் எமிட் ஆகிருக்கணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து கிரேவாக தெரியறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளோட டூம் லைட்டில் வந்து லைட் வந்து எமிட் ஆகுறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். நான் ரெண்டர் செட்டிங்ஸில் கம்மி பண்ணிக்கிறேன் குயிக்காக ரெண்டர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த லைட்டோட மல்டிப்ளேயரை கம்மி பண்ணுறேன். முன்னாடி 1 இருந்தது, இப்போ பாதியாக குறைச்சிருக்கேன். டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ டார்க் ஆகுது. நம்ம நினச்ச மாதிரி என்ன நமக்கு தேவையோ அதே மாதிரி டார்க் ஆகுது. அதே மாதிரி ஸ்பெக்குலரையும் எடுத்து விட்டுருவோம். ஸ்பெக்குலரும் தேவையில்லை. இந்த டூம் லைட் வந்து இன்விசிபிளாக இருக்கட்டும், ஏன்னா என்விரான்மெண்ட்டில் இதை அஃபெக்ட் பண்ணும், அதுவும் நமக்கு தேவையில்லை. சேம் அதே மாதிரி தான் இதுக்கும் இன்விசிபிள் எடுத்து விட்டுருங்க. ரிஃப்ளெக்ஷன் ஸ்பெக்குலர்ஸ் நமக்கு தேவை. இங்கே HDRI கொடுத்துருக்கும் போது இந்த டெம்பரேச்சர் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. டெக்ஸ்சரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ரெசல்யூஷன்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட
HDRI வந்து 4Kக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் இங்கே 1000 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷனோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். கொஞ்சம் ரெண்டர் டிலே ஆகும், அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் மெட்டீரியல் பண்ணியிருக்கிறதுல நம்ம மிரர் மாதிரி கொடுத்துருக்கோம். அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷனை கம்மி பண்ணுவோம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கம்மி பண்ணும் போதே கொஞ்சம் பிளாக் ஆகும். இதுக்கப்புறமா நான் மல்டிப்ளேயர்ஸில் வந்து, அதாவது நான் எதுக்கு மல்டிப்ளேயர் கம்மி பண்ணுறேன்னா, பேக்ரவுண்டை எது அந்த பிஜி அந்த கீழே இருக்க பிளெயினை எது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், அதனோட மெட்டீரியல் அதோட லைட்டு மட்டும்தான் நான் வந்து மல்டிப்ளேயரை கம்மி பண்ணுறேன். ஸோ சில இடத்துல வந்து நம்ம பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணணும், ஆப்ஜெக்ட்டுக்கும் பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் வந்து பிளாக்காக இருக்குது. ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம் வந்து, அதாவது இந்த பாட்டோட பேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம் இருக்குது. அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது. ஸோ இது ஃபேக்காக இருக்குது. இந்த HDRI வந்து ஒரு ஸ்பியரிக்கலாக ஒர்க் ஆகுறதுனால பாட்டமே அது கால்குலேட் பண்ணி எடுத்துக்குது. அதனால தான் இந்த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் டூம் லைட்டில் இந்த ஸ்பியரிக்கல் எடுத்துவிடுங்க, ஃபுல் டூம் எடுத்து விட்டுருங்க. ரே டிஸ்டன்ஸில் வந்து ஃப்ரம் GI செட்டிங்ஸ், அதாவது நம்ம செட்டிங்ஸில் வச்சுருக்க GI எடுத்துக்கிட்டோம். ரே ட்ரேஸ், அந்த ஷேடோஸ், அந்த இது கால்குலேஷன் எல்லாமே நம்ம செட்டிங்ஸில் என்ன கொடுக்குறோமோ அதையும் எடுத்துக்கும். ஸோ இதை மாற்றி விட்டுருங்க. அடாப்டிவ் டியூம் லைட் வந்து டிக்காக இருக்கணும். இதான் இந்த வீரேல நியூ ஆப்ஷன்ஸு, இந்த டூம் லைட்டில் இருக்கிறது. அதாவது வீரே நெக்ஸ்ட்டில் இது புது ஆப்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கீழே வந்து பிளாக் ஆகிடுச்சு. இதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த டூம் லைட் வந்து முன்னாடி வந்து ஸ்பியரிக்கலாக இருந்திருக்கும், இப்போ செமி ஸ்பியராக இருக்கும். பாட்டம் வந்து எதுவுமே இருக்காது, டார்க்காக இருக்கும். அதனோட இதான் இது. அதே மாதிரி இதுக்கும் அதே ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிப்போம், ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்டும் நமக்கு அஃபெக்ட் பண்ணுது. டீநாய்ஸை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் ரெண்டர் எலமெண்ட்லேருந்து. இப்போ கொஞ்சம் தேவையில்லை, ஃபைனல் ரெண்டர் அப்போ யூஸ் பண்ணிப்போம். பிஜியோட டூம் லைட்டையும் வந்து எடுத்து விட்டுட்டு ஃப்ரம் ஜின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து செகண்டரி பவுன்ஸ் வந்து கட் ஆகிருக்கும், அதுவும் கொஞ்சம் டார்க்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன் நம்ம ஸ்பியரிக்கல் ஃபுல் டூமாக வைக்கும் போது இருந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், இப்போ இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சீனில் நம்ம எந்த லைட்டுமே யூஸ் பண்ணல, ரெண்டே 2 டூம் லைட் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு டார்க்கான பேக்ரவுண்டில் வித் ரிஃப்ளெக்ஷனோட நம்ம பார்க்குறது. இன்னும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கம்மி பண்ணிங்க. உங்கள் சீன்ஸில் வேறு எந்த லைட்டுமே தேவையில்லை, எல்லா லைட்டுமே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண பார்த்தீங்கனாலே, டெக்னிக்ஸ் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு எந்த லைட்டும் தேவையில்லை. இதுலேருந்து ஸ்பெக்குலர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க, வெறும் டிஃப்யூஸ் மட்டும் இருந்தால் போதும். இதில் இந்த மல்டிப்ளேயர்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் 0.2 கொடுத்துருக்கீங்க, அந்த 0.2லேருந்து இது வந்து டிஃப்யூஸ் அஃபெக்ட் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணோம். இந்த லைட் இப்போ நான் 0.5 கொடுத்துருக்கேன், இது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் டார்க் ஆக்கும் சீன்ஸை. இது வந்து டிஃப்யூஸை வந்து இந்த லைட் வந்து டிஃப்யூஸை அஃபெக்ட் பண்ணுறது வந்து பாதியே கம்மியாக இருக்குது. இப்போது இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே வந்து ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்கிறத வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய ரிஃப்ளெக்ஷன் வேணாம், ரிஃப்ளெக்ஷனையும் கொஞ்சம் பிளர் பண்ணிக்கிறேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே அப்படியே ஃபுல்லாக அப்படியே இதுவாக கொடுக்காதீங்க, அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் பிளர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அந்த டோன் வந்து ஒரு ஃப்ளோர் டோன் கிடைக்கும் நமக்கு. கீழே ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அது இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். மிரர் மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்காது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 8லாம் கொடுக்கும் போது சப்டிஷன் வந்து ஒரு 25லேருந்து 18க்குள்ளே கொடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் ரெண்டர் அப்போ நாய்ஸ் வராது. சப்போஸ் டீநாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு 18 கொடுத்துக்கோங்க. டீநாய்ஸ் ஆனாலும் சம் நாய்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம்
பிக்சல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி கொடுக்கும், அதுக்காக சொல்கிறது. இப்போ இது ஓகே ஆகிட்டு, இன்னும் கூட எனக்கு வந்து இந்த லைட்டோட இது வந்து கொஞ்சம் கீழே ஃபேக்காக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது இந்த ரிஃப்ளெக்ஷனு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஃப்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், கொஞ்சம் டார்க் ஆக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த பிஜி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கேமரா கிட்ட எடுத்துகிட்டு போய்க்கோங்க உங்களுக்கு இன்னும் தேவைன்னா, ஏன்னா ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் கீழே இருக்கிறது. நம்ம க்ளோஸராக வச்சுப்போம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது வந்து வெறும் ஒயிட் சாலிட் மெட்டீரியல். இப்போ வந்து நம்ம ஒரு ரிஃப்ளெக்ஷன் வச்சது பண்ணியிருக்கோம். நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி மெட்டலுக்கு பண்ணும்போது கீழே பிளாக் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது மெட்டீரியல் கலர் யூஸ் பண்ண போகிறீங்க, சாலிட் இல்லைனா பிளாஸ்டிக், அந்த மாதிரி ஒரு டோன் கம்மியானது, ரிஃப்ளெக்ஷன் கம்மியானது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த பிளாக் கலர்ன்றதை எப்படி வேணால் கொடுக்கலாம். நம்ம HDRI யூஸ் பண்ணிக்கிறதுனால மேக்ஸிமம் ஒயிட் பிளாக் தான் இருக்கும். சப்போஸ் நான் இந்த கலரை மாற்றுறேன்னா, இப்போ நான் இந்த மெட்டீரியலோட கலர் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி கலர் மாற்றும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மேலே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கிரேயிஷில் இருக்கும், கீழே இருக்கிறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி மெட்டலுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். மற்றபடி இதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. நான் திரும்பவும் பிளாக் கலருக்கு மாற்றிக்கிறேன், உங்களுக்கு ஐடியாக்காக அந்த கலர் சொன்னேன். பிளாக்காக யூஸ் பண்ணும்போது 1 கொடுக்காதீங்க, 0 கொடுக்காதீங்க. அந்த அளவுக்கு டார்க்னஸ் இருந்ததுன்னா லைட்டு எதுவுமே ரிசீவே ஆகாது. அதனால் ஒரு 2 வச்சுக்கோங்க, அது ஓகேவாக இருக்கும். ஸோ இதில் வேறு என்ன பண்ணலாம் அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் காட்டலாம். இப்போ லைட் வச்சும் காட்டலாம், சம்டைம்ஸ் நம்ம பின்னாடி ஏதாவது மெட்டீரியல் டெக்ஸ்சர்ஸ் வச்சும் காட்டலாம். நீங்கள் ஒரு வுட் டெக்ஸ்சர் வச்சுருக்கீங்கன்னா வுட்டு போட்டு காட்டுங்க. ஸோ வுட் டெக்ஸ்சர் ஏதாவது இருக்குதான்னு நான் செக் பண்ணி அதை போட்டு காட்டுறேன். இப்போ வந்து சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணதுக்காக இந்த பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் நல்லா பின்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுவோம். இந்த ஆர்க்கு கொண்டு வர வேணாம், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்தால் போதும். ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளாட் ஏரியாவில் இருந்தால் போதும், மற்றபடி இந்த ஆர்க்கு பக்கத்தில் வரணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஆர்க் வந்ததுன்னா இந்த ஆப்ஜெக்டை இது பண்ணும். இப்போ ரெண்டர் போட்டு பார்ப்போம். அது வந்து லாஸ்ட் டைம் நமக்கு வந்து ஷேடோஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அது மேட்னால நமக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. கீழே ஷார்ப்பாக போடாதீங்க, கீழே அந்த சாப்டர் இருக்க ஷார்ப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் டோன் ஃப்ளாட்டாக கிடைக்காது உங்களுக்கு. இதில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் டெக்ஸ்சர் ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம். டெக்ஸ்சர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு மெட்டீரியலாக நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்க டெக்ஸ்சராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு காட்டுறேன். லோ ரெஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுக்காது, ஏன்னா அது பிஜிஐ யூஸ் பண்ணும்போது லோ ரெஸ் போட்டிங்கன்னா அது வந்து காட்டி கொடுத்துரும். வுட்டு மெட்டல் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ என்கிட்ட ஒரு மெட்டல் இருக்கும், மெட்டலே யூஸ் பண்ணுறேன். ஸோ வுட்டை விட மெட்டல் ஓகேவாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். யூவி அன்ட்ராப் போடுறேன். இந்த அன்ட்ராப்பிங்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லி தரேன் வேறு வீடியோவில், எல்லாம் பார்ப்போம்.
இப்போ இதுக்கு டெக்ஸ்சர் பண்ணியாச்சு. ரியலிஸ்டிக் மோட்லேருந்து எடுத்துருவோம். இந்த டெக்ஸ்சர் நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். எப்போவுமே அன்ராப் வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வரும்போது யூஸ் பண்ணுங்கள். வீரே இது யூவி அன்ராப் அந்த பாக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே அன்ராப் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து இன்னும் நமக்கு பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் போட்டு காட்டுறேன். நான் இந்த மெட்டீரியல்லாம் எதுவும் ஒர்க் பண்ண போகிறதில்ல. இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இது எப்படி இன்னும் ரியலாக பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஃப்யூச்சரில் இதில் பார்ப்போம். இது வந்து நான் வெறும் ஸ்டூடியோ லைட்டுக்காக எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன ஒரு டெக்ஸ்சர்ஸ் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்டு எது உங்களுக்கு தேவைப்படுதோ அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். இந்த நம்ம செட் பண்ணுறது எல்லாமே மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் செட் ஆகும். ஜஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி இதுக்கான மெட்டீரியல் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரஸ்ட் மெட்டல் எது போட்டாலுமே ஓகே, ஃபைன். ஈவன் நம்ம சாண்டு கூட யூஸ் பண்ணலாம். சாண்டு கூட நீங்கள் மெட்டீரியல் நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னா எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு டெக்ஸ்சர் மாதிரி வச்சு காட்டுறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம சாண்ட்லாம் போடும்போது ரிஃப்ளெக்ஷன் காட்டாதீங்க. நான் சும்மா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக தான் போடுறேன். இப்போ நம்ம வந்து திரும்பவும் வந்துடுவோம் கான்செப்டுக்குள்ளே. ஸோ இப்போ இது பார்த்தாச்சு. ஸோ நான் இது வந்து இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணுறதுக்காக மெட்டீரியல் கலர் மாற்றிக்கிறேன். ஒயிட் வேணாம், நான் ஒரு பிராஸ் மெட்டல் மாதிரி பண்ணி காட்டுறேன். சேம் தான், பட் ஆனால் கலர் டோன் மட்டும் மாற்ற போகிறேன். மெட்டல் பண்ணும்போது எப்போவுமே டார்க்காக கொஞ்சம் கொடுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷனில் கலர் தான் கொடுக்கணும். நான் கலர் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த மெட்டல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு பிராஸ் மெட்டல் மாதிரி. எப்பவுமே நீங்கள் டிஃப்யூஸ் கலரில் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் தான் உங்களுக்கு டார்க்காக இருக்க ஏரியா அஃபெக்ட் ஆகும். சப்போஸ் நான் இது வந்து இன்னும் டார்க்காக கொடுக்குறேன்னா கீழே இருக்கிறது இன்னும் டார்க் ஆகும். எப்பவுமே மெட்டலோட கலர் வந்து எப்பவுமே டார்க்காக தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து சீன் செட் ஆயிடுச்சு. மேபி ரிஃப்ளெக்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கூட இதை டார்க் ஆக்கிக்கிறேன். பேக்ரவுண்டை பிஜி வந்து 0.005 ஆல்மோஸ்ட் டார்க் ஆகிட்டு 0.01 0.1
0.1. ஸோ இது ஒரு மெத்தடு. இங்கே வந்து இதை வேற இன்னும் ஒரு மாதிரி காட்டலாம்னா, உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் பாருங்க. ரெஃபரன்ஸ் பார்த்து இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்து பண்ணுங்க. நம்மளே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து டைம் சீக்கிரம் முடியாது. சில ஐடியாஸ் நான் சொல்கிறேன் எப்படிலாம் பண்ணலான்ட்டு. ஸோ நம்ம இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஜஸ்ட் இதை சிங்கிளாக வச்சு காட்டணும். அதாவது எம்டி சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, முன்னாடி வந்து நம்ம ஒயிட் கலர் பார்த்தோம், இப்போ பிளாக் கலர் வந்து பார்த்துருக்கோம், கீழே ரிஃப்ளெக்ஷன் வச்சு பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பேக்ரவுண்டில் லைட் வச்சு காட்டுறது, ஆப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட் கலர் வச்சு காட்டுறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் ஒரு 2-3 டெக்னிக்ஸ் சொல்கிறேன் லைட் வச்சதே. ஸோ வீரே லைட் தான் யூஸ் பண்ணுறேன். வீரேல ஸ்பியர் வைக்கிறேன். இது கலர்லேயே இருக்கட்டும். ஆப்ஷன்ஸில் இன்விசிபிள், ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுத்தையும் எடுத்து விட்டுறேன். சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். இந்த லைட் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு ப்ரிவியூ ரெண்டர் போடுவோம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அஃபெக்ட் பண்ணுது. இந்த ஷேடோஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இதை இன்னும் பெருசாக்கிட்டு லைட்டை டவுன் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஆர்க் வந்து பெருசாக வரும். பின்னாடி இந்த கர்வ் வந்து லைட்டோட ரேடியஸை பெருசு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இருந்த ஃபீல் வேறு, இப்போ இருக்க ஃபீல் வேறு. ஆர்க் வந்து லைட்டை சின்னதாக வச்சுட்டு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஷேடோஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக விடும். லைட்டோட சைஸை பெருசு பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டோட த்ரோ வந்து பெருசாகும். இது வந்து பீச்சில் அடிக்கிற மாதிரியும் இங்கே வைக்கலாம் நீங்கள் பேக்ரவுண்டில். நான் இன்னும் க்ளோஸர் ஆக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள், மூவ் பண்ணி. இது வந்து நம்ம கலர் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஆரஞ்சு டின்ட்டு ஏதோ ஒன்று, whatever it is. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியும் பண்ணலாம் டிஃப்ரென்ஸு. இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் என்ன, இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக காட்டணுன்னா ஒரு 2 கலர் வர மாதிரி வைக்கலாம். ஸோ ஸ்பியர்லேருந்து பிளெயினாக மாற்றிக்கிறேன். ஸோ இது ஆப்ஜெக்ட் பின்னாடி வைக்கிறேன். வித் வைஸ் கம்மி பண்ணணும். இது வந்து ஒரு 45-35 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி ஒரு இன்னொரு லைட்டை காப்பி எடுத்துப்போம். இந்த டைம் இது வந்து காப்பியாக தான் இருக்கணும், இன்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. அதே டைரக்ஷன். ரொட்டேஷன் தப்பாகுது. ஸோ அதனால் காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன், ஃப்ளிப் பண்ணி.
கரெக்டாக மிடில் வச்சுக்கோங்க. இந்த லைட்டோட கலரை மாற்றுவோம். ஒரு சின்ன ஒரு ப்ளூ டின்ட்டு அந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம். இங்கே ரெண்டர் ஆகுற இடத்துல பாருங்கள் அந்த கலர் எது கரெக்டாக வருதுன்ட்டு. நல்லா ஒரு பிரைட்டன் கலராக கொடுப்போம். ஓகே, இந்த லைட்டுக்கு வந்து வேறு கலர் கொடுப்போம். இது வந்து ஒரு ஆரஞ்சு டிண்டரில் கொடுக்கலாம். இல்லை ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சா. ஃபுல்லாக பண்ணிடலாம். ஓகே, 2 லைட்டும் வச்சாச்சு. இன்டென்சிட்டி உங்களுக்கு பத்தலைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட் மிக்ஸ் ஆகும் கிரேடியன் கலருக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு 3 கலர்ஸ் வர மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் தோணுதோ அந்த கலரில் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஷேடோஸ் வந்து நமக்கு கீழே இருக்கிறது டார்க்காக இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ நான் இந்த லைட் இன்னும் கம்மி பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டில் விழுகிற லைட்டு வேணாம் பேக்ரவுண்டில். இந்த லைட்டை வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வருவோம். என்ன ஆகுது பார்ப்போம். ஓகே, இந்த டோன் கீழே இருக்க டோன் நல்லா இருக்கு. இப்படி வர டோன் நல்லா இருக்கு. இந்த ஷேடோஸ் வர்றது ஏன்னா இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. இது எப்படி நம்ம சரி பண்ணலான்னா இந்த வேஸை வந்து இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். அதாவது லைட் படாமல் இருக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூடில் வந்து வேஸ் ஆல்ரெடி இருக்குது, அதாவது இந்த அசரிஸ் தான். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். இலுமினேஷனை மட்டும், ஷேடோஸ் வேணும், இலுமினேஷனை மட்டும், அதாவது இந்த லைட்டு படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து படுறது போயிடுச்சு. டூ கலர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி ரெண்டாகவும் வச்சுக்கலாம். சப்போஸ் 3 கலர்ஸ் பிடிக்கலன்னா நம்ம இஷ்டம்தான். ஸோ இது ஒரு மெத்தடு. முன்னாடி வந்து சிங்கிள் கலருக்கு ஒரு ஸ்பியர் லைட்டில் வச்சு பார்த்தோம். அது எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலான்ட்டு. நீங்கள் இதுக்கும் வந்து எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நம்ம யோசிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து நான் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். மேலே இருக்கு. ஓகே, ஸோ இந்த கீழே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பிளாக்காக தெரியறதுக்கு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணணும். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஹெச்டிஆரில் கொஞ்சம் லைட்டன் பண்ணணும். பண்ணி கொஞ்சம் டார்க்கன் அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி தான் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சில டைம்ஸ் வந்து நம்ம ஃபேக் பண்ணி விட்டுட்டு, ஃபேக் பண்ணுறது கிடையாது, நமக்கு தேவையான இடத்துல நம்ம சீட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே டோன் தான் வரப்போகுது. நமக்கு
தெரியணும், எது மாற்றலாம் எது வரும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணோம்னாலே ஆல்மோஸ்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கான்செப்ட் என்னென்னா ஹெச்டிஆர்ஐயில் என்விரான்மெண்ட் ஹெச்டிஆர்ஐயில் வைக்கும் போது நம்மளால் ரிஃப்ளெக்ஷனை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்க முடியும், ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. அதாவது லைட்டையும் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது, ரிஃப்ளெக்ஷன் எதையுமே நம்மளால் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா ஹெச்டிஆர்ஐன்றது ஒரு காமன், ஒரு வெளியில் ஒரு எர்த் இருக்க மாதிரியே ஒரு கான்செப்டில், ஸ்கை இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அந்த ஸ்கையே நான் ஒன்றுமே பண்ணலை, ஒரு டூம் லைட்குள்ளே கொண்டு வரேன். ஏன்னா டூம் லைட்டில் தான் ஹெச்டிஆர்ஐ வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் டூம் லைட்குள்ளே கொண்டு வரேன். டூம் லைட்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த டூம் லைட்டை வந்து நம்ம வெறும் அந்த அக்சரிஸ்க்கு மட்டும், அதாவது எந்த ப்ராடக்ட் இருக்கோ எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது பேக்ரவுண்டு வந்து ஒரு லைட்டும் இல்லாமல் ஃபுல் டார்க் ஆகிடுது. அதனால அதுக்கு கொஞ்சம் லைட் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு டூம் லைட் எடுத்து அந்த லைட்டை அது கூட மட்டும் இன்க்ளூட் பண்ணி அதோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறேன். அதுலேருந்து ரிஃப்ளெக்ஷனையும் ஸ்பெக்குலரையும் கட் பண்ணி விடுறேன். அப்போ எனக்கு அதில் ரிஃப்ராக்ஷன் வரல, அதாவது அந்த ஹெச்டிஆர்ஐலேருந்து வர லைட்டுக்கு வரல, இந்த ஆப்ஜெக்டோட லைட்டு கீழே விழுது. இப்போ என்னால் தனித்தனியாக ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. பிஜி ஃப்ரீயாக இருக்குது, நான் அதில் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்க முடியுது. இது என்ன மெட்டீரியல் வச்சாலும் எனக்கு கீழே ரிஃப்ளெக்ஷன் வருது. நம்ம எந்த ப்ராடக்ட் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம், நம்மளோட இதுபடி தான். இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் இருக்குது. நிறைய நம்ம நார்மலாக ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும். இதுதான் வந்து ஐடியாஸ். இது வந்து இந்த மாதிரி பிஜி இந்த மாதிரி ஹெச்டிஆர்ஐ வச்சு க்ரியேட் பண்ணுறது வந்து நானாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது. நீங்கள் வெளியில் எங்கேயா தேடினீங்கன்னா இது கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் வந்து நானாக என்னோட ப்ராக்டிஸில் இருந்து வந்தது தான் இதெல்லாமே. ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட் ரெண்டரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராடக்ட் ரெண்டரிங் பண்ணின்னு இருக்கேன். அதுலேருந்து எடுத்தது தான், அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் இது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் இதே மாதிரி இல்லை இதை விட பெட்டராக உங்களுக்கு ஐடியாஸ் வரலாம். நான் வந்து ப்ரீவியஸ் ரெண்டரிங்கையும் காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய டெக்னிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்காக பண்ணது தான். ஸோ இதை லோகோவே நான் பின்னாடியும் ஒரு மாடலிங் பண்ணி அதுக்காக வச்சுருக்கேன். இதுவும் ஒரு பென் சர்ஃபேஸ் தான். பட் ஆனால் அந்த பென் சர்ஃபேஸையும் நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு மாதிரி சின்ன சாம்பராக கொடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். அதே மாதிரி சிங்கிள் லைட் வச்சு பண்ணுறது தான். இதுவும் ஒரு கேர்வ்டு தான், கேர்வ் ஆப்ஜெக்ட் தான் பேக்ரவுண்டில் இருக்கிறது. ஸோ இது ஒரு டைனி ஆப்ஜெக்ட், ஒரு நம்ம நார்மல் ஒரு கிளாஸ் சைஸ் இருக்க டிவைஸ் தான் இது. ஸோ அது கூட பேக்ரவுண்டில் இந்த ப்ளூ லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பேக்ரவுண்டில் ஒரு ப்ளூ லைட் வச்சு அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு விக்னிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஒரு சின்ன கான்செப்ட்டு. அதே மாதிரி இது கீழே ஒரு பிளைன் போட்டுட்டு அதுக்கு அதை ஒரு பெண்டாக மாடல் பண்ணிவிட்டு அதில் ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியிருக்கோம். அதே நார்மல் அதே பேக்கில் ஒரு பேனல், அந்த பேனலுக்கு ஒரு பிரஷ்டு ரவுண்டு பிரஷ்டு மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் ஒரு பிளெயினில் நார்மலாக ஒரு காங்க்ரீட் சிமெண்ட்டோட டெக்ஸ்சர் போட்டுட்டு ஒரு சிங்கிள் லைட் வச்சுருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது, ஒரு சிம்பிள் லைட்டிங் தான் இது. ஸோ பட் ஆனால் இது ஒரு டோன் கொடுத்தது, நல்லா இருக்க மாதிரி ஃபீல் கொடுத்தது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ணியிருந்தோம்ல அதே மாதிரி ஒரு ஃபீலில் முன்னாடி பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷனோட இது தான், இது ஒரு மோல்டு தான் இது. மிஞ்சி போனால் இது வந்து ஒரு 200 mm சைஸ் தான் இருக்கும். 200, 250 அந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ இது ஒரு 2 சைடு லைட் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி தான் இதுவும் பேக்ரவுண்டில் வச்சு பண்ணது. நம்மளோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டூடியோ லைட் வந்து செட்டப்ஸை மாற்றிக்கிட்டே போகலாம். நமக்கு இதில் என்ன கலர் வேணுமோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது நமக்கு என்ன செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். நம்மளோட விஷஸ் தான் இதில். உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை நீங்கள் இதில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பண்ணி பார்க்கும்போது நமக்கே ஒரு 2 ஐடியாவை மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ஹெச்டிஆர்ஐ வச்சு இந்த ஒரு லைட் செட்டப் பண்ணியிருக்கோம்.
இந்த லைட் செட்டப்லேயே வந்து நம்ம இன்னொரு மெட்டல்லாம் எப்படி கொண்டு வரது, மெட்டலோட ஃபீல்லாம் எப்படி இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்டு எப்போவுமே ஸ்டூடியோ லைட்டுக்கும் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போதும் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய டிஃபர் ஆகும். பட் ஆனால் நம்ம பேசிக் மெட்டீரியல் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடியோ லைட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டூடியோ லைட், அதாவது ப்ரீவியஸாக நம்ம ஒரு ஒயிட் பீச்சில் பண்ணோம்ல, அந்த ஸ்டூடியோ லைட் வச்சுட்டு நம்ம மெட்டீரியல் ஒர்க் பண்ணுவோம். வரப்போகிற வீடியோஸில் வந்து நீங்கள் வெறும் மெட்டீரியல் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்டீரியர் ஒர்க் வரைக்கும் பண்ணுவோம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day. Bye.